Good morning students. I welcome you all to science video section. Now we are going to see about 8th standard science subject unit 19 movements in animals part 4 video. Already I will post you for part 1, part 2 and part 3 video. See the video after you will see part 4 video. Last video we saw about parts of skeleton la axial skeleton பார்த்தோம். Today now we are going to see about appendicular skeleton. Let us see the topic. See the appendicular skeleton consists the bones in the appendages of the body. Appendages that means connecting ஒரு skeletonலேருந்து இன்னொரு skeleton connecting okay, as well as the structure that connect the appendages to the axial skeleton. அதாவது axial skeletonலேருந்து கனெக்ட் ஆகிறது தான் appendicular skeleton. Okay, specifically the appendicular skeleton comprises the shoulder girdle, the arm, wrist and hand bones, the pelvic girdle and the leg, ankle and ஃபுட் போன்ஸ். ஸோ இந்த அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்லே என்னென்ன இருக்குது? ஷோல்டர் கிரிடில் இருக்குது. இந்த ஷோல்டர் கிரிடில் வந்து எதெல்லாம் ஜாயிண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம், ரிஸ்ட் அண்ட் ஹேண்ட் போன்ஸ். ஸோ இதிலெல்லாம் ஜாயிண்டாக இருக்கும். அண்ட் தி பெல்விக் கிரிடில் பார்த்தீங்கன்னா லெக்கோட ஆங்கிள் அண்ட் ஃபுட் போன்ஸ். ஸோ இந்த பெல்விக் கிரிடில் வந்து கால் உள்ள இந்த தை போன்ஸுக்கு கீழே உள்ள லோயர் லேயர் அண்ட் இந்த ஷோல்டர் கிரிடில் வந்து அப்பர் லேயர். ஸோ இதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூ வில் see the ஷோல்டர் போன் ஆர் பிக்டோரியல் போன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்பர் போன்னு சொல்லுவாங்க, இல்லை ஷோல்டர் போன் ஆர் பிக்டோரியல் போன் சொல்லுவாங்க. ஸோ ஷோல்டர் போன் இஸ் ஃபார்ம்டு பை காலர் போன். நம்மளோட காலர் போன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். காலர் போன்னால் நம்ம காலர் போடுறப்போ ஒரு ஃப்ளாட்டாக இருக்குல்ல, ஸோ அந்த காலர் போன் அட் த ஃப்ரண்ட் அண்ட் த ஷோல்டர் பிளேட் அட் த பேக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து காலர் போன் இருக்குது, நம்ம பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் போன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, த காலர் போன் இஸ் சப்போர்ட்டட் பை பிரெஸ்ட் போன் அண்ட் ஒன் எண்ட் அண்ட் த ஷோல்டர் பிளேட் அட் த அதர் எண்டு. ஸோ இந்த காலர் போன் பார்த்தீங்கன்னா எதை வந்து சப்போர்ட்டட் பண்ணுதுன்னா இந்த பிரெஸ்ட் போனை வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் எண்ட் ஆஃப் த அதர் வந்து ஷோல்டர் பிளேட் பார்த்தாலும் அந்த ஷோல்டர் பிளேட் அட் த அதர் எண்டில் இருக்கும். ஓகே, த ஷோல்டர் போன் என்க்ளோசஸ் எ சாக்கெட் like cavity into which fixes the ball of the upper arm. ஸோ இந்த ஷோல்டர் போன் பார்த்திங்கன்னா என்க்ளோஸ்டாக இருக்கும். ஷாக்கெட் லைக் கேவிட்டி, அதாவது ஒரு பாலில் வந்து கேவிட்டி ஃபிக்ஸ் ஆகிருக்க மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அந்த சாக்கெட் லைக் கேவிட்டி இன்டு விச் ஃபிக்ஸஸ் த பால் ஆஃப் த அப்பர் ஆர்ம். அந்த அப்பர் ஆர்ம் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். திஸ் ஃபார்ம்ஸ் எ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இதை தான் என்னன்னு சொல்லலாம், பால்ஸ் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லணும். திஸ் கிரிடில் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ பிக்டோரியல் கிரிடில். ஸோ இந்த கிரிடிலெலாம் என்னன்னு சொல்கிறோம், பிக்டோரியல் கிரிடில் அப்படின்னு சொல்கிறோம். பிக்டோரியல் கிரிடில் தட் மீன்ஸ் மார்பு வளையம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், பிக்டோரியல் கிரிடில் சொல்லுவோம். ஸோ இதை வந்து பிக்டோரியல் போன் ஆர் ஷோல்டர் போன் ஆர் அப்பர் போன். See the diagram. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கிளாவிக் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு போன் இருக்குல்ல மென்ஷன் பண்ணிக்குவாங்க கால்விக், அதுதான் வந்து ஷோல்டர் போன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கேப்யூலா இருக்குது. இந்த கேப்யூலா வந்து இந்த மார்பு எலும்போட அட்டாச்சாக இருக்கிறது தான் வந்து கேப்யூலா சொல்லுவோம். அண்டு ஹியூமர்ஸ் வந்து அந்த லென்த்தாக இருக்க எலும்பை வந்து ஹியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கேல்விக்கு கேப்யூலா அண்ட் ஹியூமர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ம் சைடு ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதுதான் ஷோல்டர் போன் ஆர் பிக்டோரியல் போன் ஆர் பிக்டோரியல் கிரிடில்னு சொல்லுவோம். இது அனதர் ஒன் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாக்கெட் அண்ட் பால் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குல்ல அந்த ஆர்ம் பொசிஷன். ஸோ அதில் அந்த ஷோல்டர் நியர்பை இருக்கும் பாருங்க, அந்த கப் மாதிரி இருக்கும். அந்த கப்பில் வந்து போன் வந்து ஜாயிண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாக்கெட் அண்ட் பால் மாதிரி, பாலில் வந்து சாக்கெட்டை வந்து ஜாயிண்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் போன் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அது காலர் போனுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பேக் சைடு இது வியூ, செகண்ட் ஒன் பிக்சர். ஸோ அதில் வந்து அந்த பேக் சைடில் இருக்க போன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது வந்து ஸ்கேப்புலா வந்து போன்ஸ் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது பிக்டோரியல் கிரிடலோட ஸ்ட்ரக்சர், ஒரு இப்படி தான் இருக்கும் அது. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது பிக்டோரியல் போன் ஆறு பிக்டோரியல் கிரிடல் பார்த்தோம், அது வந்து அப்பர் போன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம லோயர் போன் பார்க்க போகிறோம், அதாவது நம்மளோட கால் பகுதி இடுப்புலேருந்து கீழே கால் வரைக்கும் உள்ளதை பார்க்க போகிறோம். அதை பெல்விக் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெல்விக் போன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ பெல்விக் கிரிடில். இதை வந்து பெல்விக் கிரிடில்ஸ் கூட சொல்லுவோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராங் போன்ஸ் டு பேலன்ஸ் என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் போன்ஸாக இருக்கும், நம்மளோட என்டையர் பாடி வெயிட்டையுமே வந்து
அதாவது வந்து பேலன்ஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பெல்விக் போன் தான். ஸோ பெல்விக் கிரிடில் இஸ் ஃபார்ம்டு பை 5 fused vertebrae at the back and for a cavity in the center while reaching the front part. ஸோ ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், அந்த வெர்டிபிளே முதுகெலும்புலலாம் இதாக இருக்குது. இதுதான் the thigh bones are attached to either side of the girdle with a ball and socket joint. ஸோ அந்த thigh bone தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கு, நம்ம ஹியூமன் பாடியில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு அந்த ரொம்ப லென்த்துன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தை போன் தான். ஸோ அந்த போன் வந்து எப்படி இருக்குது, ஒரு பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்டில் தான் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது, இந்த பெல்விக் போனில் இதில் தான். See the diagram. ஸோ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக போகும். இது பேஸ் ஆஃப் சாக்ரம், அந்த மேலே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஹோல்ஸில் தான் அந்த வெர்டிபிரல் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த தை போன்ஸு ஃபீமர் அப்படின்ட்டு பாருங்கள், அதுதான் தை போன் சொல்லுவோம். ஸோ அந்த தை போன் வந்து ஒரு பால் அண்டு சாக்கெட் அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்க மாதிரி 2 பக்கம் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் லெக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் லாங்கஸ்ட் போன் எதுன்னு கேட்டால் இந்த ஃபீமர் போன் தான். நெக்ஸ்ட் வந்து ஹிப்போட ஜாயிண்ட் வந்து அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு பெல்விக் இல்நெட் வந்து அங்கே பெல்விக் இன்லெட் வந்து அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா. அடுத்து காக்ஸி வந்து மிடில் பார்ட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெல்விக் போன்ஸோட டயக்ராம். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the arm bone. Arm bone is the upper limb made up of humerus, radius, ulna, carpals, metacarpals and phalanges. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் ஆர்ம் போன். ஸோ ஆர்ம் போனில் இதெல்லாம் இருக்கும். All these bones are joined by huge joint with allow the limb to move only in one direction. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா only one direction தான் மூவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம் சைடு ஃப்ரண்ட், நம்மளோட ஃப்ரண்ட் சைடு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பெண்ட் பண்ண முடியும். ஸோ பேக் சைடு திருப்பி அந்த நம்மளோட ஹேண்டை வந்து என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் இதை வந்து we can use it only one direction. ஓகே, ஹியூமரஸ் மேக்ஸ் அப் த அப்பர் ஆர்ம். ஸோ ஹியூமரஸ் எங்கே இருக்குன்னா மோஸ்ட்லி இந்த அப்பர் ஆர்மில் தான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 4 arm is made up of radius and ulna. ஸோ ரேடியஸும் அல்னாவும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த 4 arm, அதாவது முன் கை அப்படின்னு சொல்லுவாங்களோ, ஸோ அதுதான் வந்து அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்டு ரிஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பல்ஸ். ரிஸ்ட்டு வந்து மணிக்கட்டு சொல்லுவாங்களோ, ஸோ ரிஸ்ட்டு வந்து எங்கே இருக்கும், அந்த கேப்சல்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்டு palms is made up of metacapsules. palms வந்து metacapsules ப்ரெசண்ட்டாக இருக்கும். fingers are made up of phalanges. ஸோ இந்த phalangesல வந்து ஃபிங்கர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை நான் டயக்ராம் இதில் காமிக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ see the diagram. இது வந்து நம்மளோட கைப்பாட்டு அண்டு காலோட லெக் பார்ட்டு இது ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்த மாதிரி இதில் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஹியூமரஸ் பார்த்திங்கன்னா அங்கே மேலே அப்பர் பார்ட், அப்பர் போனில் இருக்கும். ரேடியஸுங்கிறது ரெண்டும் அல்னாவும் ஹியூமரஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரேடியஸ் வந்து இருக்கும். அண்ட் அல்னாங்கிறது இந்த கீழே ரிஸ்ட்டு பகுதியில் இருக்கும். ஓகே, see the diagram in leg ஆல்சோவே அப்படியே பார்த்துருங்க. அதில் வந்து என்ன ஃபீமர் இருக்கும். ஸோ அது ஃபீமர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லாங்கஸ்ட் போன் அண்ட் ஸ்ட்ராங் போன் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிபியா இருக்கும் அண்டு ஃபிபுலா இருக்கும். ஸோ அந்த டிபியா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஃபிபுலாங்கிறது பேக் சைடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெக்கில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஹேண்டில் வந்து இந்த சைடு இருக்க மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்கும். see the next diagram for fingers. நம்ம ஃபிங்கரில் எதெல்லாம் ஜாயிண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பல் இருக்குது, மெட்டாகார்பல் இருக்குது அண்டு பேலஞ்சர்ஸ் இருக்குது. பேலஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர்ஸ், அந்த 5 ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த ஃபிங்கரில் ஜாயிண்டாக இருக்கிறது தான் அந்த ஃபிங்கர் ஒவ்வொன்றும் இருக்கிறது தான் அதை தான் பேலஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்டு கார்பல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாயிண்ட் ரிஸ்ட்டு பகுதியில் வந்து இருக்கிறது தான் கார்பல். அண்டு மெட்டாகார்பல் பார்த்தீங்கன்னா ஃபிங்கருக்கும் ரிஸ்ட்டுக்கும் மிடில் இருக்கும். ஸோ அதுதான் மெட்டாகார்பல் சொல்லுவோம். இது வந்து ஹேண்டுக்குரியது. அண்டு லெக்குரியது பார்த்தீங்கன்னா டால்சல், மெட்டாடால்சல், பேலஞ்சர்ஸ் இருக்கும். டால்சலுங்கிறது அந்த நம்மளோட ஆங்கிள், அந்த கொலுசு போடுற இடத்துல இருக்கும். அண்டு மெட்டாடால்சல் வந்து அந்த காலோட விரல்கள், பேலஞ்சர்ஸும் டார்சலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மெட்டாடார்சல் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கார்பல், மெட்டாகார்பல், பேலஞ்சர்ஸ். இது லெக்குக்கு பார்த்தீங்கன்னா டார்சல், மெட்டாடார்சல், பேலஞ்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஆர்ம் போனில் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு. 4 arm is made up of radius and ulna ஆயிருக்குன்னு தெரியும். ரிஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பல்ஸ் அண்ட் palm is made up of metacarpals and finger are made up of phalanges. ஸோ ஃபிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேலஞ்சர்ஸில் வந்து ஜாயிண்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்ம் போனோட ஸ்ட்ரக்சர்.
See the next diagram. இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. ஆர்ம் போனோட ஸ்ட்ரக்சர் நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஹியூமரஸ் இருக்குது. ஸோ இங்கே இது ஃப்ரெண்ட் அதாவது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கும். அந்த ரேடியஸுங்கிறது நம்ம ரிஸ்ட்டுக்கு கொஞ்சம் பேக் சைடு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட palm is made up of metacarpals, அந்த உள்ளங்கை இருக்குல்ல அது சொல்லுவோம். அண்ட் fingers is made up of phalanges and wrist is made up of carpals. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம டயக்ராமாக பார்த்தோம். இப்போ வந்து நார்மலாக நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாதிரி 3 தான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஹியூமரஸ், ரேடியஸ் அண்ட் அல்னா. Next you will see the leg bone. Leg bone is the lower limb made up of femur, tibia, fibula, tarsals, metatarsals and phalanges. ஸோ ஆல்ரெடி நம்ம லெக் போனுக்கு பார்த்தது தான். லெக்கில் என்னென்ன இருக்கும், லிம்ப் மேடப் ஆஃப் ஃபீமர் இருக்கும், அந்த தை போனு அண்டு டிபியா இருக்கும், ஃபிபுலா இருக்கும், டார்சல், மெட்டாடார்சல் அண்ட் பேலஞ்சஸ் இருக்கும். ஆல் தீஸ் போன்ஸ் ஆர் ஜாயின்டு பை ஹியூஜ் joint which allow the limb to move only in one direction. ஸோ ஹேண்ட் எப்படி ஒன்லி ஒன் டைரக்ஷன் சொன்னோமோ முன்னாடி மட்டும்தான் நம்மளால் பெண்ட் பண்ண முடியும். ஸோ பேக் சைடு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்மளோட லெக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பேக் சைடு லைட்டாக அப்படி மடக்க முடியும். ஆனால் ஃப்ரண்ட் நம்மளால் லெக்கை என்ன பண்ண முடியாது, மடக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இதனால் ஹேண்ட் அண்ட் லெக் வந்து ஒன்லி ஒன் டைரக்ஷன். நீ இஸ் கவர்டு பை எ கேப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் எ பேட்டலா ஆல நீ கேப்பு. ஸோ நம்ம தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும், அந்த நீல பார்த்திங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், பேட்டலா ஆல நீ கேப்புன்னு சொல்லுவோம். ஸோ ஃபீமர் மேக்ஸ் அப் த தை போன். ஸோ ஃபீமரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தை போன் சொல்லுவோம். ஸோ லெக் இஸ் மேடப் ஆஃப் டிபியா அண்டு ஃபிபுலா. ஸோ டிபியாவும் ஃபிபுலாவும் சேர்ந்தது தான் இந்த லெக்கு. ஸோ ஆங்கிள் இஸ் மேடப் ஆஃப் ஏ டார்சல், அதாவது நம்ம கொலுசு போடுற அந்த இடம் வந்து டார்சலால் இதாக இருக்கும். அண்டு ஃபுட் இஸ் மேடப் ஆஃப் மெட்டாடார்சல்ஸ் அண்டு டோஸ் ஆர் மேடப் ஆஃப் பேலந்தர்ஸ். ஸோ அந்த டோஸ் விரல்கள்லாம் பார்த்திங்கன்னா பேலந்தர்ஸால் ஆனது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்டில் வந்து ஜாயிண்டாக இருக்குது. ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்க டயக்ராமு. இதில் வந்து ஹிப் போனு, ஹிப்லேருந்து ஜாயிண்ட் ஆகும் அந்த லெக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாக்ரம் இருக்கும், அப்புறம் ஹெட்டு, சிட் அண்டு காண்டைல் இதெல்லாம் வந்து ஃபீமர்னு சொல்லுவோம், அதாவது தைபோன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது நீ ஜாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் டிபியா, ஃபிபுல்லா, டார்சல், மெட்டாடார்சல்ஸ், பேலந்தர்ஸ். ஸோ இதெல்லாம் இங்கே வந்து கீழே வந்து லோயர் போனில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கால் விரல்களில் இருந்து அந்த கால் விரல்கள் வந்து பேலந்தர்ஸால் ஆனது. அந்த மெட்டாடார்சல்ஸ் இஸ் ஃபுட்டு பகுதியில் இருக்கும். அண்டு ஆங்கிள் இஸ் மேடப் ஆஃப் டார்சல். ஸோ கொலுசு போடுற இடத்துல டார்சல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து லெக்கோட, அதாவது லெக் போனோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the muscles. ஸோ மசில்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். the muscles is the body provide the means of all movements. ஸோ நம்மளால் ஸ்கெலிட்டன் வச்சு மூவ் பண்ண முடியாது எந்த இதுவுமே. ஸோ ஸ்கெலிட்டனால் மட்டும் வச்சு எந்த இதுவும் பண்ண முடியாது. ஸோ மசில்ஸோட அந்த ஸ்கெலிட்டன் எலும்பு சேர்ந்தால் தான் நமக்கு அந்த மூமெண்ட்டே இருக்கும். ஸோ மூமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மசில்ஸ் தான். ஓகே, தே கவர் த ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஆல்சோ கிவ் ஷேப் டு த பாடி. ஸோ நம்மளோட ஸ்கெலிட்டல் எலும்பை மறைக்கிறதுக்கு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மசில்ஸ் தான். அண்ட் கிவ் ஷேப், ஒரு ஷேப் கொடுக்குது நம்ம பாடிக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மசில்ஸ் தான். ஸோ மசில்ஸ் ஹெல்ப் டு மெயின்டைன் பாடி posture while ஸ்டிட்டிங், சாண்டிங் ஆர் வாக்கிங். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மசில்ஸ் தான். ஏன்னா மசில்ஸ் தான் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் அண்டு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதன் மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, பெண்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் பண்ண முடியுது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த மசில்ஸ் ஆர் லாங் பண்டில்ட் ஆஃப் கான்ட்ராக்டில் டிஷ்யூஸ். நிறைய கான்ட்ராக்டில் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மசில்ஸ். ஈச் மசில்ஸ் யூஸ்வலி ஹேஸ் 2 எண்ட் இருக்குது. ஒவ்வொரு மசில்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அதில் எண்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா அதில் 1 பார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட எண்டு பார்ட் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பார்ட், எண்டிங் பார்ட் வந்து ஒரு நூலுக்கு எடுத்தால் அதில் இருக்குமோ அதே மாதிரி தான் மசில்ஸ்க்கு வந்து 2 எண்டு இருக்கும். எ ஃபிக்ஸ்டு எண்ட் வேர் த மசில்ஸ் ஆர்ஜினேட். ஒரு எண்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும், அனதர் எண்டு பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரிலாக்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆகிறதுக்கு இன்னொரு எண்டு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மரத்தில் வந்து நீங்கள் த்ரெட்டை கட்டி வச்சிங்கன்னா அது வந்து மரத்தில் கட்டியிருக்கிறது ஃப்ளெக்சிபிளாக எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே இருக்கும், ஃப்ளெக்ஸ் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த எண்டு பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட்டும் பண்ண முடியும், லென்த்தனிங் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி 2 எண்டு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் மசில்ஸில். அண்ட் மூவபிள் எண்ட் விச்
புல்ஸ் சம் அதர் பார்ட். ஸோ சம் அதர் பார்ட்டை வந்து புல்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மூவபிள் எண்டு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிள் எண்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று மூவபிள் எண்டு இருக்கும். திஸ் மூவபிள் எண்ட் இஸ் ட்ரான் அவுட் த ஃபார்ம் எ டச் ஸ்ட்ரக்சர் த டெண்டன் விச் இஸ் அட்டாச்டு டு த போன். ஸோ ஆல்ரெடி தெரியும் டெண்டான் தட் மீன்ஸ் மசில்ஸும் போன்ஸையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கிறது தான் இந்த டெண்டான்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து மூவபிள் எண்டில் தான் வந்து இருக்கும். when simultaneously by a nervous the muscles contract to become shorter and thicker and this pulls the bone at the movable end. ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமானதாகவும் இருக்கும், அப்புறம் சுருங்கக்கூடிய திசுக்களால் ஆனது தான் இந்த மசில்ஸ். ஓகே, டெண்டான்னா மசில்ஸையும் போன்ஸையும் ஜாயின் பண்ணுற இடம். இது வந்து எப்படி இருக்குன்னா நர்வஸ் சடனாக வந்து நமக்கு ஒரு வந்து ஸ்டிமுலேட்டர்னா தூண்டலை வந்து கொடுக்கறதா இருக்கும். ஸோ டச் பண்ண நம்மளை யாராவது கிள்னாங்கன்னா சடனாக நமக்கு நம்மளை கிள்றாங்க அப்படிங்கிறத ஒரு இதை கொடுக்கறது இந்த மசில்ஸ் தான் வந்து என்ன பண்ணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ நம்மளை கிள்ளிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த மசில்ஸ் என்ன ஆகும், கான்டாக்ட் ஆகி ரொம்ப ஷார்ட்டராக திக்கராகி அதை பிரெயினுக்கு வந்து அந்த மெசேஜை வந்து என்ன பண்ணும், பாஸ் பண்ணும். போன் அட் த மூவபிள் எண்டு. ஸோ மசில்ஸ் கேன் ஒன்லி கான்டாக்ட் அண்ட் ரிலாக்ஸ், தே கேனாட் லென்த்தம். ஸோ நம்மளால் கான்டாக்ட் பண்ண முடியும், ரிலாக்ஸ் பண்ண முடியும், பட் லென்த்தனிங் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, see the diagram for tendon and muscles attachment to the bone in human. ஸோ நம்மளோட ஹியூமனில் வந்து அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குது மசில்ஸ்க்கும் போன்ஸுக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஹியூமரஸ் இருக்குது, ஹியூமரஸ் மீன்ஸ் இந்த போன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைசெப்ஸ் மசில்ஸ் இருக்கும், பைசெப்ஸ் டெண்டான் இருக்கும், ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் இருக்கும். ஸோ பைசெப்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்ப ட்ரைசெப்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ட்ரைசெப்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்ப பைசெப்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் இதில் வந்து பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸும் இதுங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் எல்போவை வந்து இப்படி மடக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. இது வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறப்போ மசில்ஸ் என்ன ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸும் ஆல்டர்னேட்டாக அதோட மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் let us see the do you know. There are muscles in the root of your hair that give your goosebumps. ஸோ கூஸ் பம்ப்ஸ் தட் மீன்ஸ் புல் அரிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ புல் அரிக்கிறப்ப அந்த என்ன ஆகும், அந்த புல் அரிக்கிறப்ப நமக்கு வந்து அந்த ஹேர்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரைட்டனிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் மசில்ஸ் இன் த ரூட் ஆஃப் யுவர் ஹேர் தட் கிவ் யுவர் கூஸ் பம்ப்ஸ். ஸோ அதனால தான் புல் அரிக்கிறப்ப அந்த மசில்ஸ் வந்து என்ன ஆகுது, அந்த ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுற மாதிரி லைட்டாக நமக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, இட் டேக்ஸ் 17 மசில்ஸ் டு ஸ்மைல் அண்ட் 42 மசில்ஸ் டு ஃப்ரான். அதாவது வந்து நம்ம சிரிக்கும் போது பார்த்திங்கன்னா 17 மசில்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகுது. பட் நம்ம கோவமாக இருக்கப்போ மூஞ்சி கோவமாக வச்சுருக்கப்போ எப்படி இருக்குது, 42 மசில்ஸ் வந்து வேலை செய்யுது. ஸோ நமக்கு வந்து அதனால தான் எனி டைம் பார்த்தா ஸ்மைலிங்லேயே இருக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும், கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது அதனால தான். ஸோ எனி டைம் நம்ம கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளோட 17 மசில்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதே கோவமாக இருந்திங்கன்னா 42 மசில்ஸோட வேலை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, த ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் மசில்ஸ் இன் த ஐ. நம்ம ஐயில் தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் ஒர்க்கு வந்து மசில்ஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து கையை வச்சு கண்ணை போட்டு ரொம்ப தேய்க்காதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா சீக்கிரம் வந்து அந்த மசில்ஸில் என்ன ரொம்ப ஹார்டஸ்ட்னால நமக்கு கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். So next let us see the muscles often work in pairs which work against each other. So work வந்து sometimes pair-ஆவும் பண்ணும், sometimes அதுக்கு against-ஆவும் பண்ணும். So these are called antagonistic pairs அப்படின்னு சொல்லுவோம். the muscles in the upper arm control the bending and straightening of the arm. ஸோ இந்த மசில்ஸ் பார்த்திங்கன்னா அப்பர் ஆர்ம் இருக்குல்ல, அதுதான் வந்து கண்ட்ரோல் அண்ட் பெண்டிங் த அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் த ஆர்ம். பெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்கும் இந்த அப்பர் ஆர்ம் வந்து யூஸ் ஆகுது. the two muscles the biceps and triceps are worked against each other. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸும் அகெயின்ஸ்டாக என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைசெப்ஸ் வந்து நம்ம மடக்கும் போது கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா ட்ரைசெப்ஸ் வந்து என்ன ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கும். இதே நம்ம கையை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணும்போது ட்ரைசெப்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், பைசெப்ஸ் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும். ஓகே, வென் த பைசெப்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் த லோவர் ஆர்ம் இஸ் ரைஸ்டு அண்ட் த ஆர்ம் பெண்டு. ஸோ ஆர்ம் பெண்ட் பண்ணுறப்ப இன் திஸ் பொசிஷன் த ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் இஸ் ரிலாக்ஸு. ஸோ ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் எப்படி இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ பைசெப்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்ப சுருங்குறப்ப ட்ரைசெப்ஸ் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கும். Next, to straighten the arm the reverse happens. The triceps contracts straightening the arm. நம்ம கையை ஸ்ட்ரைட் பண்ணும்போது ட்ரைசெப்ஸ் எப்படி இருக்குது, கான்ட்ராக்ட் ஆகுது, சுருங்குது, while the biceps relax. ஸோ பைசெப்ஸ் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்குது. ஓகே,
Antagonistic muscles can be found all over the body. In the iris of the eye, there are two set of muscles. ஸோ ஐரிஸில் நம்ம கண்ணில் வந்து டூ செட் ஆஃப் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. தெர் ஆர் ரேடியல் மசில்ஸ் விச் radiate from the pupil like sparks of a bicycle and there are circular muscles. ஸோ ஒரு பைசைக்கிளில் எப்படி வீல் வந்து இருக்கோ அது மிடில் பார்ட்டு அந்த சுற்றி டயர் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளோட ஐயை வந்து பியூப்பல் அண்டு ரேடியஸ் வந்து அந்த மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்குங்கிறாங்க. the radial muscles make the pupil of the eye wider while the circular muscles make up the pupil smaller. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹேண்டை வந்து பெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். see the diagram. இது வந்து antagonistic pairs of muscles in human biceps and triceps. ஸோ see the diagram. ஸோ பைசெப்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகுது பெண்ட் பண்ணுறப்ப, நம்ம கையை மடக்கிறப்ப கான்ட்ராக்ட் ஆகுது. ட்ரைசெப்ஸ் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பெண்ட் பண்ணுறப்ப. ஸோ ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு பைசெப்ஸ் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கும், ட்ரைசெப்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் ஆகுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிக்சர். ஸோ இது வந்து எப்படி ஒரு அகெயின்ஸ்ட் ஆல்டர்னேட்டாக ரெண்டு ட்ரைசெப்ஸ் அண்ட் பைசெப்ஸ் வந்து அதோட ஒர்க்கை வந்து பண்ணும். ஸோ பெண்ட் பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறது பெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்கும் மசில்ஸோட வேரியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது ரிலாக்ஸ் ஆகிறத நம்மளோட ஹியூமன் ஐக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சர்க்குலர் மசில்ஸ் வந்து ஃபைபர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது இந்த ஓவரால் சுற்றி பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியல் மசில்ஸ் ஃபைபர் இருக்குது. ஸோ ஐரிஸு பியூப்பலும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஐரிஸுங்கிறது இந்த ரவுண்டனிங்கில் இருக்குது, பியூப்பலுங்கிறது மிடில் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பொருளை பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஐரிஸ் வந்து என்னாகும், பியூப்பல் வந்து அதாவது விரியும், அந்த கான்ட்ராக்ட் ஆகும், மற்ற அந்த ஐரிஸ் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கும். இதே இது தூரத்துலேருந்து நம்ம நார்மலாக ஒரு பொருளை பார்க்கும்போது ஐரிஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், பியூப்பல் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹியூமன் ஐயையும் அந்த மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் அண்டு கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. there are radial muscles which are radiated from the pupil like spokes of a bicycle and there are circular muscles. circular muscles சைக்கிள் எப்படி வீல்ஸ் இருக்கோ ஸோ அதே மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும் நம்மளோட பியூப்பலும். the radial muscles make the pupil of the eye wider while the circular muscles make up a pupil smaller. ஸோ பியூப்பல் என்ன ஆகும், ஸ்மால் ஆகும், அதாவது கான்ட்ராக்ட் ஆகும். So next let us see the types of muscles. So muscles types of muscles இருக்குது. So there are three main types இருக்குது. So muscles found in higher vertebrates are of three types. மூணு types இருக்குது. So என்னென்னு பார்த்தீங்கன்னா straighted or skeletal muscles or voluntary muscles. straightedஆக இருக்கும் or skeletal எலும்போடு சேர்ந்து muscles இருக்கும் or voluntary muscles தன்னிச்சையாக இயங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையை வந்து மடக்கணும் அப்படின்னு நினச்சா தான் நம்ம மடக்க முடியும், லெக் நடக்கணும் நம்ம விருப்பப்பட்டால் தான் நம்மளால் நடக்க முடியும். ஸோ இதை தான் வந்து தன்னிச்சையாக செயல்படுதல் வாலண்டரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு see the unstraighted or smooth muscles are involuntary muscles. ஸோ involuntary muscles that means தன்னிச்சையற்ற செயல். ஸோ ஹார்ட் பார்த்திங்கன்னா நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டி ஹார்ட் பீட் என்ன பண்ணும், அதோட ஃபங்க்ஷன்ஸை ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் unstraighted or smooth muscles are involuntary musclesன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் cardiac muscles. கார்டியா தட் மீன்ஸ் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது மசில்ஸ்லேயே. ஸ்ட்ரைட்டட் ஆர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆர் வாலண்டரி மசில்ஸ், அனதர் ஒன் இஸ் அன்ஸ்ட்ரைட்டட் ஆர் ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலண்டரி மசில்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கார்டிக் மசில்ஸ். See the diagram for skeletal muscles, cardiac muscles and smooth muscles. ஸோ ஸ்மூத் மசில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்டெஸ்டைன் அந்த குடல் சிறுங்குடல் பெருங்குடல் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும். கார்டியாட்டிக் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் மிடில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்து த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வரியாக இருக்கும். ஸோ அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஹியூமன் பாடி. See the table for muscles, locations, characteristics. ஸோ ஒவ்வொரு மசில்ஸ் அதோட நேம், அதோட எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், ப்ளஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டட், ஸ்கெலிட்டல், வாலண்டரி மசில்ஸ். லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டு போன்ஸ் ஃபவுண்ட் இன் ஆர்ம்ஸ், லெக், நெக். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஸ்ட்ரைட்டல், ஸ்கெலிட்டல் அண்ட் வாலண்டரி மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி நியூக்ளியேட், அதில் வந்து மல்டி நியூக்ளியேட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட்
அன்பிரான்ச்சஸ்டு, ஒரு பிரான்ச்சாக இருக்காது, அன்பிரான்ச்சஸ்டாக இருக்கும். அண்ட் வாலண்டரி, தன்னிச்சையாக செயல்படும். நெக்ஸ்ட் இது செகண்ட் ஒன், நான் ஸ்டேட்டட் ஸ்மூத் இன்வாலண்டரி மசில்ஸ். ஸோ இன்வாலண்டரி மசில்ஸ் தட் மீன்ஸ் தன்னிச்சையற்று செயல்படுதல். ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்டு டு சாஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி லைக் பிளட் வெசல்ஸ், ஐரிஸ், ப்ரான்கை அண்ட் த ஸ்கின். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டட் ஸ்மூத் அண்ட் இன்வாலண்டரி மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்கும். சென்ட்ரல் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் இந்த ஸ்மூத் மசில்ஸில் சிங்கிளாக தான் இருக்கும். அதில் சென்ட்ரல் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன்வாலண்டரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட். ஸோ அதை தான் சொல்லுவோம் இன்வாலண்டரி எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கார்டிக் மசில்ஸு, இதுக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா ஹார்ட்டில் வந்து சுற்றிலும் இந்த கார்டிக் மசில்ஸ் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா பிரான்ச்டு 1 to 3 சென்ட்ரல் நியூக்ளியஸ் இன்வாலண்டரி. ஸோ 1 to 3 நியூக்ளியஸ் வந்து இருக்கும். பிரான்ச்டு தான் பிரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து மிடில் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு இன்வாலண்டரி மசில்ஸ். நெக்ஸ்ட் யூ வில் see the coordinations of muscles. ஸோ மசில்ஸோட கோஆர்டினேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மோஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன் அவர் பாடி லைக் ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், பிளேயிங், டென்னிஸ் எக்ஸெட்ரா ரெக்யூர் கம்பைன்ட் ஆக்ஷன் ஆஃப் செவரல் மசில்ஸ். ஸோ நிறைய மசில்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் என்ன நடக்குது நம்ம பாடியில் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், பிளேயிங் அண்ட் டென்னிஸ். ஓகே, ஸோ டு கெட் டு எ கிரேட் எக்ஸ்டென்ஸ் த மசில்ஸ் ஹாவ் டு பி கோஆர்டினேட் ஃபார் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மூமெண்ட். சில கைண்ட் ஆஃப் மூமெண்ட்டுக்கெலாம் இந்த கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ்னால இருக்கனால தான் இந்த மூமெண்ட்டெல்லாம் என்ன நம்மளோட பாடியில் நடக்குது. நெக்ஸ்ட் மசில்ஸ் மூவ் பாடி பார்ட்ஸ் பை கான்ட்ராக்டிங் அண்ட் தென் ரிலாக்ஸிங். ஸோ ஆல்ரெடி தெரியும் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் இதில் இருக்கும் ஒரு இது, இன்னொரு இதில் ரிலாக்ஸ் பொசிஷன்ஸில் இருக்கணும். ஸோ மசில்ஸ் கேன் புல் போன்ஸ் பட் தே கேனாட் புஷ் தம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். ஸோ அதில் மசில்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், புல் பண்ண முடியும் போன்ஸால், பட் தே கேனாட் புஷ் பண்ண முடியாது தட் பேக் இன் டு ஒரிஜினல் பொசிஷன்ஸ். they work in pairs of so two pairs of flexors and extensors. So flexors that means contract ஆகிறது, extension that means relax position ஆகிறது. So the flexor contracts to bend a limb at a joint then when the movement is completed. So அப்போ தான் என்ன ஆகும், அந்த movement வந்து complete ஆகும். The flexor relaxes and the extensor contracts to extend or straightening the limb at the same joint. For example, the biceps muscles in the front of the upper arm is a flexor. So அது எப்படி இருக்குது, ஒரு ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்குது. அண்ட் த ட்ரைசெப்ஸ் வந்து அட் த பேக் ஆஃப் த அப்பர் ஆர்ம் இஸ் த எக்ஸ்டென்சர் பொசிஷனில் இருக்குது. வென் யூ பெண்ட் யுவர் எல்போவை நம்ம பெண்ட் பண்ணும்போது த பைசெப்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. தென் த பைசெப்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் த ட்ரைசெப்ஸ் கான்ட்ராக்ட் டு ஸ்ட்ரெயிட்டன் த எல்போ. ஸோ பெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணுறதுக்கும் பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸும் என்னென்ன ஒர்க் பண்ணுது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் இங்கே வந்து கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ்லையும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 19 movements in animals lesson is completed. Okay, I will send you for book back answers. Thank you students.